ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்டல் ஒயர் அண்ட் பீட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி சூப்பரான பவு டிசைன் எப்படி பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரூச் ஒர்க்கை ஃப்ரீயாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். நீங்களும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்த கிட்டில் ஒயிட் பேர்லு மெட்டல் ஒயர் அது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தீந்துருச்சு. நம்ம நிறைய டிசைன் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸுமே நிறையா நம்ம பண்ணுறத விட அவங்க க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தீந்து போனதுனால என்ன பண்ண அப்படின்னு தெரில. அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒயிட் பேர்ல் எதுக்காக நான் நிறைய யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒயிட் பேர்லு ஹேர் அக்சஸரிக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஹேர் பிளாக் கலரில் இருக்கிறதுனால ஒயிட் கலர் ரொம்பவே எடுத்துக்காட்டும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸில் நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறோம் ஒயிட் பேர்லை வச்சு அப்படின்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் ஆகும். ஒயிட் கலரு எல்லா கலர் கூடாலேயும் மிங்கிள் ஆகும். மோஸ்ட்டாக டார்க் கலருக்கு ஒயிட் கலர் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். லைட் கலரில் கூட நீங்கள் ஒயிட் கலரை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பண்ணியிருக்கிற எல்லா ப்ரூச் டிசைனையுமே மெட்டல் ஒயர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே ட்ரெஸ்ஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாரீ பின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் பேர்ல் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரே ஒரு டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டு அதை எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் ஒயிட்டு மோஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களோட ஒயிட் பேர்ல் தீந்துடுச்சு அப்படின்னா கிறிஸ்டல் பீடை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் கிறிஸ்டல் பீடை ஃபுல்லுமே லோட் பண்ணிக்கிட்டேன். லோட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு எட்ஜை இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு எட்ஜ் வழியாக ஃபுல்லுமே லோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு எட்ஜையுமே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெண்ட் பண்ணி. நம்மளோட மெட்டல் ஒயரோட மிட் பாயிண்டில் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்கள்கிட்ட மெட்டல் ஒயர் தீந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கிறத வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அதை கவனமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பவு டிசைன் அல்லது ஃப்ளார் டிசைன் எது வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் பவு டிசைன் தான் பண்ண போகிறேன். எனக்கு எந்த அளவு பவு டிசைன் தேவையோ அதை விட கொஞ்சமாக பெருசாக தான் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா நம்ம பெண்ட் பண்ணி ஷேப் கொண்டு வரும்போது கொஞ்சம் சின்னதாகும். சின்னதான மாதிரி நம்மளுக்கு தோணும். அதனால் உங்களுக்கு எந்த அளவு பவு வேணுமோ அதோட கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. மெட்டல் ஒயரில் லூஸ் இல்லாமல் டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் பண்ணிடுங்க. இதுவுமே அதுக்கு ஈக்குவலாக ஃபஸ்ட்டு பண்ணதுக்கு ஈக்குவலாக பண்ணிக்கோங்க. சூப்பராக ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது பவ்வோட கீழே இருக்கிற பகுதியில் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு முறைக்கு 2 முறை லைட்டாக நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. பவ்வோட லென்த்து உங்களுக்கு கீழே மாதிரி வர்ற அந்த ஹேங்கிங் மாதிரி வரும் இல்லையா, எந்த லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ரிமைனிங் பீட்ஸை நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் என்ன பேர்ல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒயிட் பேர்ல் யூஸ் பண்ணி இதை டேன் பண்ணி மேலே கொண்டு போகலாம். இப்போ நான் ஸ்டார் தான் போடுறேன். ஸ்டார் பேர்ல் யூஸ் பண்ணி அப்படியே பேக் சைடு வழியாக பெண்ட் பண்ணிக்கோங்க மெட்டல் ஒயரை. இந்த மாதிரி மேலே வரைக்கும் கொண்டு போயிடலாம். ஒயிட் பேர்லாக இருந்துச்சுன்னா அதில் இருக்க ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மேலே வரைக்கும் கொண்டு போய் டைட் பண்ணி மேலே ஏதாவது டிசைனை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிறிஸ்டல் பீடில் உள்ள ஹோல் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ மேலே வர கொண்டு போக முடியலை. மெட்டல் ஒயரு கொஞ்சம் தின்னாக இருந்துச்சு அப்படின்னா கொண்டு போயிடலாம். இப்போ கொண்டு போக முடியலை. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் ஒரு பவு டிசைன் காட்டியிருப்பேன் ஒயிட் பேர்ல் யூஸ் பண்ணி. அதில் நான் இந்த மாதிரி மேலே வரைக்கும் கொண்டு போய் மேலே ஒரு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். கிளிப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இதில் கொண்டு போக முடியலை. ஒரு 2-3 பீட் வரைக்கும் கொண்டு போனேன். ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிறதுனால அப்படியே நான் அதை ஃபினிஷ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். மெட்டல் ஒயரை இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார் முடிஞ்சதோடு அந்த இடத்துல 2 அல்லது 3 முறை நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் விட்டே கட் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸஸாக விட்டே கட் பண்ணுங்கள். எக்ஸஸாக விட்டதை அப்படியே அந்த
கிறிஸ்டல் பீடுக்கு உள்ளால இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா எந்த ஒரு வித்தியாசமாக தெரியாது. இன்னொரு சைடுமே அதே மாதிரி பண்ணிட்டோம். இப்போ ஷேப் பண்ண போகிறோம். ஷேப் பண்ணுறது தான் முக்கியம். உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ, இப்போ பவு டிசைன் அப்படி சர்க்கிளாக இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சுனாக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் இப்படி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே வர்ற ஹேங்கிங்கும் உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மெட்டல் ஒயரில் நம்ம பண்ணுறதுனால இதுதான் ஸ்பெஷல். நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பவு டிசைன் நான் சிங்கிள் லேயராக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் 3 லேயராக கூட பண்ணிக்கலாம். சென்டரில் உங்களுக்கு மேட்சிங்காக ஏதாவது ஒரு ஸ்டோனோ கிளிப் ஸ்டோனோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பவு டிசைனில் இருக்கிற ஒரு பேர்ல் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுவுமே நம்ம யூஸ்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியும் ஒரு கை இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 லேயராக இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் நல்லா டைட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி விட போகிறேன். எக்ஸஸாக இருக்கிறத அப்படியே கட் பண்ணி விட போகிறேன். இந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான டிசைனை நீங்கள் பண்ணுங்கள். மெட்டல் ஒயர் உங்கள்கிட்ட தீந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கியர் ஒயரை எடுத்து யூஸ் பண்ணலாம். வீடியோட எண்டிங்கில் நான் கியர் ஒயரை காட்டுறேன். கியர் ஒயரில் நிறைய சைஸஸ் இருக்குது. இப்போ மெட்டல் ஒயரை பொறுத்த வரைக்கும் 2 சைஸஸ் தான் இருக்குது. இந்த கியர் ஒயரும் மெட்டல் ஒயரும் எது பெனிஃபிட்டாக இருக்கும், எந்த மாதிரி டிசைனுக்கு மெட்டல் ஒயர் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி டிசைனுக்கு கியர் ஒயர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் யூடியூப் சேனலில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கியர் ஒயரில் நீங்கள் என்னென்ன பார்த்து வாங்கணும் கடையில் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா கியர் ஒயர்லேயே நிறைய சைஸஸும் இருக்குது, நிறைய வெரைட்டியும் இருக்குது. நம்ம கொஞ்சம் மிஸ்ஸாக வாங்கிட்டு வந்துட்டோன்னா யூஸ் பண்ணவே முடியாது. நான் கூட அப்படி வாங்கி கொஞ்சம் ஏமாந்துட்டேன்னு தான் சொல்லணும். என்னென்ன விஷயத்த நீங்கள் பார்த்துட்டு வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஸ்மார்ட் ஸ்டிச் யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ பண்ணியிருக்கிறத ரொம்பவே குட்டியாக கூட பண்ணலாம். குட்டியாக பண்ணி இயரிங்ஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் கியர் ஒயர். இது 0.3 mm. இது ரொம்பவே மெலிசாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இதுதான் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதோட கொஞ்சம் திக்னஸ் அதிகமானது கொடுத்துருப்பேன். ஆனால் நம்பர் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி அந்த பெண்டு, அந்த சர்க்கிளில் ஒரு பெண்டு இருக்கும். அந்த பெண்டில் இந்த மாதிரி லைட்டாக டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ரிமூவ் ஆகாது. இப்போ சுகர் பீடு நான் யூஸ் பண்ண போகிறேன். 0.3 mm சுகர் பீடு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் பீடை லோட் பண்ணி குட்டியாக ஒரு பவு டிசைன் இப்போ பண்ண அதே டிசைன் தான் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் இதை விட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குட்டியாக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை இயரிங்ஸில் நல்லாவே மேட்சாக இருக்கும். அதே மாதிரி பீட்ஸோட கவுண்டிங் எல்லாமே ரொம்ப கரெக்டாக பண்ணணும். ஏன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? நான் இப்போது குட்டியாக ஒரே ஒரு பீஸ் தான் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. மெட்டல் ஒயர் பீட்ஸ் வச்சு நம்ம நிறைய மாடல்ஸ் சொல்லி கொடுக்குறோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இந்த அளவு சொல்லி கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்கல. இருந்தாலுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால ஒவ்வொரு டிசைன்ஸும் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு மெட்டல் ஒயர் அதுக்கப்புறம் பீட்ஸு ஒயிட் பேர்ல் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரெடி பண்ணியிருந்த கிட் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம். லாஸ்ட் வீக் வரைக்கும் சென்ட் பண்ண எல்லாருக்குமே நம்ம சென்ட் பண்ணிட்டோம். மண்டேக்குள்ள ரிசீவ் ஆயிரும். இந்த வாரத்தில், அதாவது போன வாரம் சனிக்கிழமையிலேருந்து உள்ளவங்க ஒரு 10 பேருக்கு மட்டும் சென்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர மண்டே நான் சென்ட் பண்ணி டியூஸ்டே அல்லது வெனஸ்டே ஸ்டூடெண்ட்ஸ் கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பீட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்க முடியுது. ஸோ நீங்கள் ஒரு செகண்டு தான் ஆகும் லைக் பண்ணுறதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய அளவில் பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய புதுவிதமான டிசைன்ஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.